நல்ல வேளை நான் கூட மீனா கிட்ட இருந்து பணத்த எடுத்துட்டா போல இருக்கு அப்படின்னு தான் நெனச்சேன். பட் அது வந்து மீனாவோட கனவு. மீனாவோட கனவுல வந்து பாத்தீங்கன்னா, மீனா ரூ. 10,00,000 பணத்த கொண்டுட்டு போகும்போது, அந்த சிந்தாமணி ஏற்படுத்தின ஆட்கள் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து மீனா கிட்ட இருந்து அந்த பணத்த எடுத்துட்டு போறது மாதிரி, திருடிட்டு போறது மாரி கனவு தான் வந்திருக்கும். ஸோ இது ஒரு முன்னெச்சரிக்கை நமக்கு. இது ஒரு வார்னிங்கு. எப்படினாலும் அந்த சிந்தாமணி நம்ம வீட்ட ஏலத்துல எடுக்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறா. அதனால கண்டிப்பா இந்த மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்காவா பிளான் பண்ணி, இப்போ அந்த பணத்த நல்லா சேஃப்டியா வந்து முத்து வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா இவங்க எதிர்பார்த்த மாதிரியே நம்ம மீனா வந்து பணத்த கொண்டுட்டு போறது மாரி அந்த பேக்க லாக் பண்ணி சும்மா கொண்டு போறாங்க. அவங்க நினைச்சது மாதிரியே இந்த சிந்தாமணி ரெடி பண்ண ஆட்கள் வந்துட்டு மீனா கிட்ட கத்திய காட்டி அந்த பணத்த எடுத்துட்டு போயிடுறானுங்க. அப்போ நீங்க நினைச்சது சரிதாங்க. நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா பேசும்போதே தெரியுது. ஓகே, அவங்க வந்து அதுல பணம் வைக்கல, சும்மா தான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆட்களும் வந்துட்டு சிந்தாமணிக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. நாங்க வந்து பணத்த எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சிந்தாமணிக்கு இப்ப பெரிய நிம்மதியா இருக்குது. அந்த நேரம் பேசிட்டு இருக்கும்போது நேரா நம்ம மீனாவும் அங்க போயிடுறாங்க. மீனா அங்க போனதுக்கு அப்புறமா, என்னது இது இவ இங்க வாரான்னு சொல்லிட்டு, நீ தான் ஜெயிச்சுட்டல, நாங்க வந்து தோத்துட்டோம். இதே மாரிலாம் எப்பயும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா பேசுறாங்க. என்ன இவ இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னுட்டு, ஆமா சரி இது உன் வீடு இல்லைல, அப்புறம் எதுக்கு நீ வந்த? இந்த வீட்டு மருமக ஒண்ணும் கிடையாது இது, நீயே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா இந்த வீட்டு மருமக இல்லதான், என் வீட்டை என்னால மீட்க தான் முடியல, அட்லீஸ்ட் இப்ப பாத்துட்டு போலானாவது வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நல்லா பாரு பாரு பார்த்துட்டு கடைசி நிமிஷத்துல எப்படி வேலை ஏல விடுறாங்கன்னு பார்த்துட்டு அழு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்தாமணி வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம முத்து போயிட்டு அந்த ஃபைனான்சியர் கிட்ட காசு கேட்க போகும்போது, அந்த ஃபைனான்சியர் வந்துட்டு இப்போ வருவான் அப்போ வருவான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க எல்லாமே ஏலத்துக்கு விடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த டைம் பார்த்துட்டு இந்த ஃபைனான்சியர் வந்து எல்லா இடத்துலயும் கையெழுத்து கேட்டுட்டு இருக்கிறாரு. அங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் நம்ம முத்து மாத்தி மாத்தி கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க. சார் கொஞ்சம் கால் பண்ணி சொல்லுங்க சார், வேகமா கொண்டு வர சொல்லுங்க சார்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஃபைனான்சியர் அவங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு கால் பண்ணி வேகமா பணத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது, இல்ல சார் ஒருத்தவங்க வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது டிராஃபிக் போலீஸ் கிட்ட வந்துட்டு மாட்டிக்கிட்டேன், போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன். அங்கதான் என்னோட இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் காட்டிட்டு இருக்கிறேன். என்னோட லைசன்ஸ் வேற, நான் வீட்டில் பர்ஸை வச்சுட்டு வந்துட்டேன், லைசன்ஸ் வீட்டில் இருக்குது, அதனால அந்த லைசன்ஸ் எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு, அதுதான் நான் இப்போ உங்களுக்கு கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன் சார், அந்த பணத்தை நான் போய் வாங்கிக்கிறட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா சரி போய் வாங்கிக்கோ, நான் ஃபோன் போட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவுமே, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அந்த இடத்துக்கு போறாங்க. கடைசியில அவங்க எந்த டிராஃபிக் போலீஸ் கிட்ட மாட்டிருப்பாங்கன்னு பார்த்தா அருண் கிட்ட தான் மாட்டிருப்பாங்க. அப்போ நாங்க வந்து லைசன்ஸை கட்டாம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முத்து வேமா வந்து அந்த ஃபைனான்சியரோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற அவங்க கிட்ட வந்துட்டு பேசுகிறாங்க. ஃபைனான்சியர் அனுப்பி வச்சாரு, அண்ணன் நீங்கள் தானே அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, வேமா பணத்தை கொடுங்கண்ணே, நான் வேமா போகணும் அப்படின்னு சொல்லும்போது, யோ இங்கே வா, நாங்கள் தான் பேசிட்டு இருக்கிறோம்ல, நீ எங்கேயா போய்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை சார் இவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து தரும்போது, என்ன இவ்வளோ பணம் இருக்குது, என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள், காரில் எதுக்கு உனக்கு இவ்வளோ பணம் கொண்டு போய்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது, அருண் கிட்ட வந்துட்டு நம்ம முத்து கெஞ்சுறாரு. அருண் இந்த வேணாம் சார், வேண்டாம் வேணாம், இந்த மாதிரிலாம் பண்ணாத, கடைசி நேரத்துல எங்க வீட்டை வந்து ஏலத்துல விட போறாங்க, நான் என் கார் எல்லாத்தையும் அடமானம் வச்சு தான் இந்த பணத்தை வாங்கிட்டு இருக்கிறேன், இவங்க அந்த ஃபைனான்ஸ் ஆஃபீஸ்க்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனாலதான் நானே வந்து வாங்கிட்டு போன்ட்டு வர்றேன், நீ விளையாடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பழி வாங்குறதுக்கு இது நேரம் கிடையாது, என் வீடு அங்க ஏலத்துல போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாம இவ்வளவு பணத்தை உன்கிட்ட கொடுக்க முடியாது, ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேண்டாம், நீ வந்து பழி வாங்கிட்டு இருக்கிற, என் வீடு என் கையை விட்டு போயிடும், நான் கடைசி நிமிஷத்துல நின்றுட்டு இருக்கிறேன், நீ மட்டும் இப்ப கொஞ்சம் நேரம் தாமதிச்சாலும் கூட என் வீடு என்னை கை விட்டு போயிடும், என் வீடு அங்க ஏலத்துல விட்டுட்டு இருக்கிறாங்க, ஏலம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, தயவு செஞ்சு சொல்றதை கேளு, உனக்கு வேணா அந்த ஃபைனான்சியர் கிட்ட வேணா போன் போட்டு தாரனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டாக்குமெண்ட்டை கொண்டு வர சொல்லு, அதுக்கப்புறம் இந்த பணத்தை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கி வைக்கிறாங்க. நம்ம முத்துக்கு வந்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. ஐயோ இவங்கிட்ட இப்ப சண்டையும் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ பழி வாங்குற வேலையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ, இப்ப கடைசி நிமிஷத்துல நான் நின்றுட்டு இருக்கிறேன், என் மொத்த குடும்பமும் அவமானப்பட்டு நிக்குது, இந்த பணத்தை மட்டும் இப்ப நான் கொண்டு போய் சேர்க்கலனா எங்க அப்பாவோட உயிருக்கே ஆபத்து ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்க அப்பா மனசு உடைஞ்சு போயிருவாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எங்க அம்மாவையே கொன்னுட்ட, உங்க அப்பா போனா என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம முத்துக்கு கோவம் வருது. வேமா
அருணோட சட்டையை வந்து பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி பணத்தை எந்த ஒரு இதுவுமே இல்லாம எவிடன்ஸ் இல்லாம எந்த ஒரு ரிசிப்ட் இல்லாம நீ பாட்டுக்கு கொண்டுட்டு போவ, நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இந்த பணம் எப்படி வந்துச்சு உனக்கு? நான் இவனை தூக்கி ஜெயில போட போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப முத்து இருந்துட்டு தயவு செஞ்சு சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கும்போது சீதா வராங்க. சீதா வந்துட்டு என்னாச்சு மாமா, என்னாச்சு, என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க இல்ல சீதா, இங்க எங்க வீடு ஏலத்துக்கு வரப்போது உனக்கு தெரியும்ல, நான் ஃபினான்சியர் கிட்ட வந்துட்டு பணத்தை கேட்டிருந்தேன். இது ஃபினான்சியரோட வேலை, ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஆள் தான் இவர். இவரோட லைசன்ஸை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டார் போல இருக்குது. இவர் எடுத்துட்டு வந்து பணத்தை கொடுக்கறதுக்கு நேரம் ஆயிருமேன்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். இவர் டாக்குமெண்ட் இல்லாமல் பணத்தை கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. என்னை பழி வாங்குறதுக்கு இதா சீதா நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே மட்டும் ஏலத்தில் வீட்டை மட்டும் ஏலத்தில் விட்டுட்டாங்கன்னா என்னால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியாது சீதா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஏங்க என்னங்க இப்படி நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அவங்க அக்காவோட வீடு ஏலத்துக்கு வந்துருச்சுங்க. அதுக்கு தான் ஃபைனான்சியர் கிட்ட தான் பேசுங்கன்னு சொல்றாங்கல்ல. உங்களுக்கு என்ன இப்போ டாக்குமெண்ட் தானே வேணும்? பணத்தை இப்போ கொடுத்து விடுங்க, பின்னாடியே டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ டாக்குமெண்ட் வந்தா மட்டும்தான் நான் வந்து இந்த பணத்தை கொடுக்க முடியும். இல்லைன்னா நான் ஸ்டேஷன்ல கொடுத்துட்றேன், அங்கே வந்து வாங்கிக்கிற சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. நான் இவ்வளோதான், இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இருக்காது சீதா. அங்கே என் வீடு ஏலத்தில் போய்கிட்டு இருக்கு சீதா, மரியாதையாக சொல்லி வாங்கி கொடுத்துரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து பேசிட்டு இருக்கும்போது பழி வாங்குறதுக்கு இது வாங்க நேரம் ஏங்க இப்படி இருக்கீங்க? நீங்கள் அந்த பணத்தை கொடுத்து விடுங்க, அதாவது டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அப்படின்னும் போது எனக்கு டாக்குமெண்ட்டை கொடுக்க சொல்லு, நான் பணத்தை கொடுக்குறேன், அவ்வளோதான், சிம்பிள் தான். இதுக்கு தேவையில்லாமலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காது. ஏலத்தில் வீடு ஏலத்துக்கு போனால் என்ன, போகாட்டி எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் நம்ம முத்துக்கு பயங்கரமா கடுப்பாயிரும். மறுபடியும் போய் இந்த டிரைவரோட லைசன்ஸ் கிடைச்சிரும். பட் வந்து பணம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஃபைனான்சியர் கிட்ட இருந்து அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வந்து முத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த தான் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அதனால தான் அங்கே டிலே ஆகும். அதுக்கு முன்னாடி இங்க ஏல விட ஆரம்பிப்பாங்க. ஏலத்துல ஒவ்வொருத்தவங்களா பணத்தை கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்ப அண்ணாமலை போறாங்க. என்னமாம்மா, எதுக்கு மாமா நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து கேக்குறாங்க. என்னம்மா இன்னும் முத்து வரலையா? நம்ம வீட்டை நீங்க ஏலத்துல விடாம தவிர்த்திருப்பீங்கன்னு பார்த்தோன்னா ஏல விட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதான் எனக்கு தெரியல மாமா, இன்னும் அவரை காணோம், ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. அந்த நேரம் கிருஷ்ணாராம் நாயர் வராங்க. வந்துட்டு இவங்க தான் பணத்தை எல்லாத்தையுமே செட்டில் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்களே, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம்ல, அந்த முத்து பணத்தோட தான் வராரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நாங்க எங்களுக்கு நேரம் ஆயிருச்சு, இப்பெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏலம் எடுக்க வந்தவங்க, அதாவது அந்த ஃபைனான்சியர் செட் பண்ண ஆட்கள் எல்லாருமே வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணராம் நாயர் வந்து சொல்றாங்க. அப்போ சரி ஓகே, ஒரு 10 நிமிஷம் பாக்குறோம் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துட்டு இந்த சிந்தாமணிக்கு எப்படினாலும் வீட்டை ஏலத்துல எடுத்தாகணும்ல. அந்த வெறியில அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அப்படிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இவன் 10 நிமிஷம் இல்ல, இனி 10 நாள் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் அவனால பணத்தை கொண்டு வர முடியாது. நீங்க எங்க டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாம ஏலத்துல விட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வீட்டோட ஏலத்தொகை வந்துட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை சேர்த்து 38 லட்ச ரூபா, பணம் வந்து 38 லட்ச ரூபா கொடுக்கணும் ஏலத்தொகை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு ஒவ்வொரு அமௌண்ட்டாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. 48 லட்சம், 49 லட்சம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சிலர் வந்துட்டு 50 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. அதில் ஒருத்தவங்க 51 லட்சம் அப்படின்னு கேட்கும்போது ஃபைனலாக 52 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்தாமணி வந்து சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ இவ்வளவுதானா, இதுக்கப்புறம் யாரும் ஏலம் எடுக்கலையா, 52 தான் ஹையஸ்டா, சரி நான் அப்படியே ஏலத்தை விட போறேன், அவங்களுக்கு வந்து இதை ஃபைனல் பண்ண போறேன் இந்த அமௌண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. 52 லட்சம், ஒரு தரம் 2 தரம் சொல்லும்போது 3வது தரம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம முத்து வந்து வராங்க. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா என்னது இது, இவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமான ஒரு இது வந்து இது இருக்குது. அதுக்கப்புறமா கிருஷ்ணராம் நாயர் வந்துட்டு இதோ முத்து வந்துட்டாங்களே, நான் தான் சொன்னல ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன முத்து பணம் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல மேடம், இந்த பணம் வந்து அப்படின்னு, பணத்தை எங்க, முதல்ல பணத்தை கொடு அப்படின்னு சொல்லும்போது வேகமா முத்து வந்து அந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப நம்ம முத்து வந்து பணத்தை எடுத்து கொடுக்குமேனு அங்க கோர்ட்ல இருந்து வந்து அதிகாரிகள் வந்துட்டு என்னது எவ்வளவு பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்றாங்க. அப்ப கிருஷ்ணராம் நாயர் வந்து அந்த கோர்ட்ல இருந்து வந்து அந்த அதிகாரி கிட்ட பார்த்து சொல்றாங்க, என்னோட கிளைண்ட் வந்துட்டு மொத்த பணத்தையும் கட்டிட்டாங்க, ஏலத்தொகைக்கான 38 லட்ச ரூபாய் பணமும் இந்த இதுல இருக்குது, நீங்க பார்த்து எண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அதெல்லாம் எண்ணி வச்சுக்கும் போது சிந்தாமணி இருந்துட்டு அப்படிலாம் விட முடியாது சார், நான் தான் ஏலத்துல கேட்டுட்டு இல்ல, நீங்களும் ஃபைனல் பண்ணிட்டீங்க, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இல்ல மேடம், ஏலத்துல வந்து நாங்க
முழுசா சொல்லி முடிக்கல இல்ல. அது போக இன்னமும் இத பத்தி எந்த ஒரு ரிஜிஸ்டரும் நம்ம பண்ணவும் இல்ல. இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதான் இவங்க பணத்த குடுத்துட்டாங்கல்ல. நாங்க என்ன பண்றதுன்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏலத்த முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டதுனால, நம்ம அவங்களுக்கு தான் வந்து இந்த டயத்த நம்ம குடுக்கணும். அவங்களுக்கு தான் நம்ம வந்து சாதகமா நடத்தணும். அது மட்டும் இல்ல. இந்த பாக்கி ஏலத்தொகை அமௌண்ட் எல்லாத்தையுமே கட்டுனதுனால, அவங்களுக்கு சாதகமா தான் இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சிந்தாமணி இருந்துட்டு, அதுக்கு நான் விடவே மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இந்தா நாங்க ஏலத்துல விடுறதுக்கு உறுதியா இருக்கோம்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கிருஷ்ணாராம் நாயர் இருந்துட்டு, அதுதான் எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியுமே. இந்த வீட்டை ஏமாத்தி நீங்க வாங்கினது மட்டும் இல்லாம ஏமாத்தி கையெழுத்து போட்டு இவ்வளவு பணத்தை வட்டி மேல வட்டின்னு போட்டு இவ்வளவு தூரம் நீங்க இழுத்து வச்சிருக்கிறீங்க. இந்த வீட்டை நீங்க அடையணும்னு சொல்லி ஒரு காரணத்துக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதான் நீங்க ஏல விடலையே. நீங்க எதுவும் ஏல பத்திரத்துல எல்லாம் கையெழுத்து போடல. அதுக்கு முன்னாடி வந்தாச்சுல்ல. அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அது கோர்ட்ல இருந்து வந்தவங்க பாத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி கிருஷ்ணராம் நாயர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற அதிகாரிகள் கிட்ட எல்லாம் பேசும்போது அவங்க வந்துட்டு, ஆமா நம்ம வந்து ஏலத்துல வந்து 3வது தடவ சொல்றதுக்கு முன்னாடியே வந்து பணத்த கொண்டு வந்து குடுத்துட்டாங்க. அதனால வந்து இத நம்ம வந்து பரிசீலனை பண்ணி தான் ஆகணும். பேசாம இந்த பணத்த வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சு, இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த பாக்கி தொகைய செலுத்தினதுனால இந்த வீடு வந்து வீட்டு பத்திரம் மறுபடியும் அண்ணாமலையப்பா கைக்கே வந்துட்டு அண்ணாமலை விஜயாவுக்கே வந்து இந்த வீட்டு பத்திரத்த மீட்டு குடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஃபைனல் பண்ணிடுறாங்க. நம்ம முத்துவும் மீனாவும் சந்தோஷமா அந்த பணத்தை எல்லாத்தையுமே எண்ணி அவங்க கிட்ட கோர்ட்ல வந்துட்டு ஒப்படைக்கிறாங்க. எல்லாருமே வந்து எண்ணியும் பாக்குறாங்க. இப்போ சிந்தாமணி கிட்ட இது யாரு பைனான்ஸ்ல வாங்கினாங்களோ அவங்க கிட்ட இந்த பணத்தை வந்து ஒப்படைக்கிறதுக்காக அந்த பைனான்சர் கிட்ட சொல்றாங்க, உங்களுக்கு சேர வேண்டிய பாக்கி தொகையை எல்லாத்தையுமே ஏலத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டதுனால இந்த வீட்டை சட்டப்படி ஏலத்துக்கு விட முடியாது. இந்த பாக்கி சந்தாதாரர் வந்துட்டு கட்டுனதுனால உங்களுக்கு வந்து இந்த வீடு ஏலத்துக்கு போகாது. இந்த பணத்தை நீங்க வாங்கிக்கிட்டு அவங்களோட வீட்டு பத்திரத்தை நீங்க கொடுக்கணும். அது போக இந்த வீட்ல இந்த சீலை வந்து நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலுவைத் தொகை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஃபைனல் பண்ணி சொல்லுவாங்க. அப்ப இந்த ஆஹ் சிந்தாமணியால அப்படியே தாங்கவே முடியாது. கடைசி நிமிஷத்துல வந்து இப்படி பண்ணிட்டானே, ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்தா கூட இந்த வீடு என் கைக்கு வந்திருக்குமேன்னு சொல்லிட்டு அப்படி புலம்பி தள்ளிட்டு இருக்கிறாங்க. இந்த மீனா கிட்ட இருந்த பணத்தை தான் எடுத்துட்டாங்களே, அப்புறம் எப்படி இவங்க வந்து இவ்வளவு பணத்தை சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் அந்த கோர்ட்ல இருந்து வந்த அதிகாரிகள் வந்து அந்த பணத்தை இந்த பைனான்சியர் கிட்ட கொடுத்துட்டு, பைனான்சியர் கிட்ட இருக்கிற அந்த வீட்டு பத்திரத்தையும் ஏலத்துக்கான அந்த எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்ல எல்லாம் சில கையெழுத்து வாங்குறாங்க. இதுல அண்ணாமலையப்பா கிட்ட கையெழுத்து வாங்கி இந்த வீட்டு பத்திரம் இனி உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணாராம் நாயர் கிட்ட கொடுத்து கிருஷ்ணாராம் நாயர் வந்து அண்ணாமலையப்பா கிட்ட கொடுக்குறாங்க. அந்த வீட்டு பத்திரத்தை கையை நடுங்கிக்கிட்டே அண்ணாமலையப்பா வாங்கி பார்த்து மனசுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீட்டு பத்திரம் நம்ம கைக்கு கிடைச்சிருச்சு, நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த சிந்தாமணி ரொம்பவே சீன் போட்டா. என்ன வீடு ஏலத்துல போக போகுது, உட்காந்து பார்த்து அழுது கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு முன்னாடி போய் நம்ம மீனா கெத்தா போய் நிக்கிறாங்க. என்ன சிந்தாமணி என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏய் என்னடி பண்ண, அப்ப என்னடி எப்படி பணத்தை சேர்த்த அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமா எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் இந்த வீடு எங்க கிட்டதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சும்மா உன்கிட்ட பேசி பார்த்தேன். என்னெல்லாம் சொல்ற, நான் ஜெயிச்சுட்டேன் நீ தோத்துட்ட, இது உன் வீடு கிடையாது, நீ ஒண்ணு இந்த வீட்டு மருமக இல்ல அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த, பாத்தேல வீடு எங்ககிட்டயே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா என்ன நீ இப்ப என்ன யோசிக்கிறன்னு நான் தெளிவா சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடி வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கேட்கும்போது, ஆமா சிந்தாமணி, எப்படிடா நம்ம இவகிட்ட இருந்து பணத்தை தான் எடுத்துட்டோமே, அப்புறம் எப்படி இவ பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லி தானே யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அப்போ சிந்தாமணி வந்துட்டு அப்படியே பார்த்து முறைக்கும் போது, ரொம்ப மண்டையை போட்டு யோசிச்சுட்டு இருக்காத சிந்தாமணி, நான் சொன்னது மாதிரியேன்னு நீ கண்டிப்பா இப்படி பிளான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நம்ம பணத்தை எப்படினாலும் கொண்டு வருவோம், இவ பின்னாடியே வந்து பணத்தை எடுத்துக்கிருவான்னு தெரியும். ஏன்னா உன்னோட நோக்கமே எங்க வீட்டை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிறது தான். அதனால நாங்க தெளிவா இருந்தோம். பணத்தை பத்திரமா கொண்டுட்டு போகிறதுக்காக நீ எப்படி நினைச்சு என்கிட்ட இருந்து பணத்தை எடுக்கணும்னு நினைச்சியோ அதே மாதிரிதான் பணத்தை நம்ம கொண்டு போற மாதிரி கொண்டு போவோம். ஆனா உண்மையான பணத்தை கொண்டு போவோம்னு சொல்லி நீ நினைச்சியா? கண்டிப்பா இல்ல. நீ திருட வருவன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை ஏமாத்துறதுக்காக அந்த இதுல பணம் இருக்கிற மாதிரி செட் பண்ணி அதை பூட்டி வச்சிருந்தேன். முட்டாள் ஆள்களும் நாங்க நினைச்ச மாதிரியே வந்து அந்த பேகை எடுத்துட்டு போயிட்டானுங்க. எனக்கு படம் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு உனக்கும் தெரியும். ஏன்னா அவங்க போன் போட்டு சொல்லியிருப்பாங்க,
நீயும் கொஞ்சம் நேரம் சந்தோஷத்துல இருந்திருப்ப, இந்த வீடு நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாத்தியில கடைசி நேரத்துல எங்க கைக்கு வந்துருச்சு எங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப முத்து இருந்துட்டு, எனக்கு தெரியும் மீனா, இந்த அம்மா என்னெல்லாம் பிளான் பண்ணும்னு சொல்லிட்டு நம்ம நினைச்ச மாதிரியே பண்ணிட்டா பாத்தியா. கடைசி நேரத்துல நம்ம வீடு நம்ம கிட்ட கிடைச்சிருச்சு, கொஞ்சம் தாமதிச்சிருந்தாலும் மிஸ் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப சிந்தாமணி கிட்ட வந்துட்டு நம்ம மீனா இருந்துட்டு, ஆமா, என் வீட்டுல உனக்கு என்ன வேலை? இது என் வீடு தானே. என் வீட்டுல இப்ப உனக்கு என்ன வேலை? இந்த வீட்டோட மருமக நானு, இது என் வீடு, கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம் நீ, அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சுல அப்படின்ற மாதிரி நம்ம மீனா வந்து ரொம்ப சூப்பரா போல்டா சொல்றாங்க. உன்னைய பாத்துக்கிறேன்டி, என்னைய மறுபடியும் தோற்கடிச்சிட்டல, உன்னைய சும்மா விட மாட்டேன், நீ எப்படி இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கிறன்னு நான் பார்க்கத்தானே போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதே டைலாக எத்தனை தடவை தான் சொல்லுவ? ஒவ்வொரு தடவை தோத்துக்கிட்டு நீ போகும்போதெல்லாம் இதைத்தான் நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற. அடுத்து ஏதாவது நல்ல விஷயமா ட்ரை பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.